கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, தவக்காலம் அருளின் காலம் என்கிறார்கள், மனமாற்றத்தின் காலம் என்கிறார்கள், விடுதலையின் காலம் என்கிறார்கள். அதிலும் மேலுமாக ஒவ்வொருவரும் விடுதலையை, உணர்ச்சியை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஒரு காலம் என்று சொல்கிறார்கள். இந்த காலத்திலே பல நோன்புகளை நாங்கள் இருப்பதுண்டு. உண்ணா நோன்பாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் நோன்பு என்று சொல்கிற பொழுது வெறுமனே உணவை தவிர்ப்பது மாத்திரம் நோன்பு அல்ல. இந்த நோன்பை பல பேர் பல வித்தியாசமான முறைகளில் சொன்னாலும் எனக்கு விருப்பமான ஒரு நோன்பை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் நாவடக்கம். இன்று நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே பல பிரச்சனைகள், சிக்கல்களுக்கு முதல் காரணியாக இருப்பது நம்முடைய நாவை நாம் அடக்காது இருப்பதே. நல்லதொரு நோன்பு இந்த நாட்களில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாவடக்கத்தோடு இருப்போம். வேதத்தில் வார்த்தை உண்டு, எங்கே இருவர் அல்லது மூவர் என் பெயரால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் எங்கே இருவர் அல்லது மூவர் கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இன்னும் ஒரு மனிதனை குறித்து அவதூறு பேசுவதும், இன்னும் ஒரு குடும்பத்தை குறித்து அவதூறு பேசுவதும், இன்னும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றுகிற வார்த்தைகளை பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதனைக்குரிய ஒரு விடயம். ஆனால் இந்த தவக்காலத்திலாவது நல்லதொரு நோன்பை நாம் இருப்போம். அதுதான் நாவடக்கம். இந்த நாவடக்கத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்மை சுற்றியிருப்பவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கடவுள் இந்த நாட்களில் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற உண்மையான மனமாற்றம், நோன்பு அல்லது அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறித்த எந்தவித தியானங்களாக இருந்தாலும் நாம் பேசுகிற வார்த்தை மற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளாகவே இருக்க வேண்டுமே ஒழிய அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றுகிற வார்த்தைகளாக ஒரு பொழுதும் இருந்துவிடக்கூடாது. கிரிட்டிசிசம் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு 2 வகையான அர்த்தங்களை சொல்கிறார்கள். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அடுத்தது டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்றால் ஒரு மனிதனை கட்டி எழுப்பக்கூடிய, வாழ்க்கையை நல்ல முறையில் வாழக்கூடிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி நீ செய்வது நல்லது, நீ இப்படி செய்தால் வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்று தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற பொழுது அவள் வாழ்க்கையில் முன்னேற வழியுண்டு. ஆனால் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்று சொல்கிற வார்த்தை, நீ எதை செய்தாலும் உருப்பட மாட்டாய், நீ எதற்கும் சரியானவன் அல்ல, எதற்கும் சரியானவள் அல்ல என்று சொல்லி நிறுத்துவதோடு மாத்திரமல்லாது அவனுடைய கேரக்டர் இப்படி, இவளுடைய கேரக்டர் இப்படி, இவனுக்கும் அவளுக்கும் இப்படி தொடர்பு என்று சொல்லி நாங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிற வார்த்தைகளை பேசுகிற பொழுது அவர்களால் எழுந்து வர முடியாத அளவுக்கு போய்விடுகிறது. ஏன்? அதனால் தற்கொலைகள் நடந்து குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறுகிற நிலை என்று வந்திருக்கிறது. இந்த தவக்காலத்திலாவது நல்லதொரு ஒருத்தல் செய்வோம். நாவடக்கம். நாம் நாவடக்கத்தை நல்ல முறையில் கடைபிடித்தால், இந்த நோன்பை இந்த 40 நாட்களாவது தொடர்ந்து செய்வோம் என்றால் அதன் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் நல்ல முறையில் வாழக்கூடியதாயிருக்கும். நாம் மற்றவருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமையை ஒரு பொழுதும் செய்துவிட வேண்டாம். மற்றவருடைய வாழ்க்கையில் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரம் செய்யாதிருந்தாலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நன்மைகள் நிலைத்திருக்கும். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்றும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நன்மையான வார்த்தைகளை பேசுவோம், நன்மையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார், நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை உனக்கு தருவார் என்று நாம் சொல்லுகின்ற தட்டி கொடுக்கிற வார்த்தை தான் கீழே விழுந்து கிடப்பவனையும் கீழே எழுந்து கிடக்கிறவளையும் எழுந்து நடப்பதற்கு ஒரு புது உணர்ச்சியை, புது தெம்பை கொடுப்பதாயிருக்கும். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிற எந்த ஒரு வார்த்தைகளும் அவனுடைய வாழ்விலே எழுந்து வர முடியாது, மண்ணோடு மண்ணாய் போகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். இந்த நாளிலாவது இந்த நாவடக்கம் என்கிற நோன்பை கடைபிடிப்போம். சொல்கிறார்கள் 20-21 நாட்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தால் பழக்கமாக மாறிவிடும் என்று. இந்த நாவடக்கத்தை 20 நாட்கள் அல்ல, வாழும் நாட்கள் எல்லாம் கடைபிடித்தால் நாமும் நன்றாயிருப்போம், சுற்றி இருப்பவர்களும் நன்றாய் இருப்பார்கள் என்கின்ற அந்த சிந்தனையோடு இந்த தவ காலத்திலாவது இந்த நாவடக்கம் என்கிற நோன்பை கடைபிடிப்போம். நன்றி.